வணக்கம். ஆப்டிடியூட் எக்ஸாம்ல ஸ்கொயர் ரூட் டாபிக்ல கலக்கணுமா? அப்போ இந்த விளக்கத்தை முழுசா பாருங்க. ஏன்னா இதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ்னு எல்லாத்தையும் சிம்பிளா சூப்பரான உதாரணங்களோட நாம பார்க்க போறோம். ஆனா இந்த ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் ஏன் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் உள்ள வரும்போது தான் ஸ்கொயர் ரூட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா கவலையப்படாதீங்க, அந்த எல்லா குழப்பத்தையும் இப்போ நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் சரியான வர்க்கம், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுதான் மற்ற எல்லா கான்செப்டுக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வர்ற பதில்ல புள்ளி வச்ச நம்பர், அதாவது டெசிமல் இல்லாம ஒரு முழு நம்பரா வந்துச்சுன்னா அதுதாங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு 36க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 6. இது ஒரு முழு நம்பர், அதனால 36 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு உதாரணத்தையும் பாருங்களேன். வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். ரூட் 36க்கு பதில் 6. இது ஒரு முழு எண், சோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனா ரூட் 20க்கு பதில் என்ன வருது? 4.47ன்னு புள்ளி வச்சு போய்கிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? 20 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். சரி, அடுத்தது ஸ்கொயர் ரூட்ல நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டீடைல் பத்தி பார்க்க போறோம். ஒரு ரூட்டுக்கு 2 முகங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு எப்பவுமே 2 ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஒன்னு பிளஸ்ல, இன்னொன்னு மைனஸ்ல. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு பாசிட்டிவ் நம்பரை அதாலேயே பெருக்கினாலும் பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரை அதாலேயே பெருக்கினாலும் பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். இந்த உதாரணத்தை பார்த்தா இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். ரூட் 25 ஓட பதில் என்ன? வெறும் 5 இல்ல, பிளஸ் ஆர் மைனஸ் 5. ஏன்னா பிளஸ் 5 பிளஸ் 5ஆல பெருக்கினாலும் 25 தான் வருது. அதே மாதிரி மைனஸ் 5 மைனஸ் 5ஆல பெருக்கினாலும் 25 தான் வருது. பாத்தீங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, இது வரைக்கும் எல்லாம் சிம்பிளா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிக்கலாமா? ஒருவேளை நாம ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க நினைச்சா என்ன ஆகும்? இங்க தான் ரியல் மற்றும் இமேஜினரி ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் உள்ள வருது. இதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒரு ரியல் நம்பர். ஆனா ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தா அப்போ கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் இமேஜினரி ரூட், அதாவது கற்பனை ரூட். இந்த இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹீரோ யாருன்னு கேட்டா அது ஐ தாங்க. இத இமேஜினரி யூனிட்னு சொல்லுவாங்க. கணக்குல ரூட் ஆஃப் -1ஓட மதிப்பை ஐ அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் எல்லா இமேஜினரி நம்பர்ஸுக்கும் பேஸ். வாங்க இத ஒரு உதாரணத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ ரூட் ஆஃப் -9 இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்றது? ஃபர்ஸ்ட் இத ரூட் ஆஃப் 9 பெருக்கல் -1 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்போ தனித்தனியா ரூட் எடுங்க. ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ 3. ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ என்ன? இப்போதான் பார்த்தோம், ஐ. சோ ரெண்டையும் சேர்த்தா ஃபைனல் ஆன்சர் 3i. சிம்பிள். சரி, நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நாம அடிக்கடி பார்க்குற இன்னொரு டைப்க்கு வருவோம், அதாவது ஃப்ராக்ஷன்ஸ். ஒரு பின்னத்துக்கு ஸ்கொயர் ரூட் இருந்தா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ரூல் இருக்கு. ரூட் ஆஃப் a பை பின்னு இருந்தா அதை நீங்க ரூட் a பை ரூட் b அப்படின்னு பிரிச்சிடலாம். அதாவது மேல இருக்கிற நம்பருக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கும் தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுத்தா வேலை முடிஞ்சது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ரூட் ஆஃப் 9 பை 16. நம்ம ரூல் படி இதை எப்படி எழுதலாம்? ரூட் 9 பை ரூட் 16. கரெக்டா? இப்போ ரூட் 9க்கு 3, ரூட் 16க்கு 4. ஆன்சர் என்ன? 3/4. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு? ஓகே, நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற சவால் டெசிமல் நம்பர்ஸ். புள்ளி வச்ச எண்களுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு 2 சிம்பிளான மெத்தட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். மொதல் மெத்தட் என்னன்னா டெசிமல் நம்பரை ஒரு ஃப்ராக்ஷனா மாத்திறது. உதாரணத்துக்கு ரூட் 0.25 எடுத்துக்கலாம். 0.25 நாம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 25/100ன்னு எழுதலாம். ஆஹா, இப்போ இது நம்ம பழைய ஃப்ராக்ஷன் கணக்கு மாதிரியே ஆகிச்சு. ரூட் 25 பை ரூட் 100, அதாவது 5/10. இதை திரும்பவும் டெசிமலா மாத்தினா 0.5. சூப்பர். ரெண்டாவது மெத்தட் இன்னும் டைரக்ட். கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். எந்த நம்பரை அதே நம்பரால பெருக்குனா நம்ம டெசிமல் நம்பர் வரும்னு யோசிங்க. இப்போ ரூட் 0.81 இருக்கு. நமக்கு 9 பெருக்கல் 9 என்பது 81ன்னு தெரியும். அப்போ 0.9 பெருக்கல் 0.9 என்ன வரும்? 0.81. கரெக்ட். ஸோ ஆன்சர் 0.9. சரி, நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் இந்த ஒரு டேபிள்ல சுருக்கமா பார்த்திடலாம். ஒரு குயிக் ரீகேப் மாதிரி. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஆன்சர் ஒரு முழு நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தா 2 ஆன்சர் வரும், பிளஸ்லயும் மைனஸ்லயும். நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தா நம்ம ஹீரோ ஐ வருவான், அதாவது இமேஜினரி. ஃப்ராக்ஷன்னா மேலையும் கீழையும் தனித்தனியா ரூட் எடுக்கணும். டெசிமல்னா ஒன்னு ஃப்ராக்ஷனா மாத்தணும், இல்லனா டைரக்டா யோசிக்கணும். இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும், நீங்க தான் கிங். இப்ப சொல்லுங்க,
ஸ்கொயர் ரூட்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ ஸ்கொயரா நாம மாஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? கியூப் ரூட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? யோசிச்சுக்கிட்டே இருங்க.